ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ட்ரெஷ்ரா கிரேவிங்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா பால் இல்லாத பால் கொல்கட்டை. பால் இல்லாம எப்படி பால் கொல்கட்டை செய்ய முடியும் தானே யோசிக்கிறீங்க? எப்படி செய்யலாம் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் 250 கிராம் அரிசி மாவு எடுத்துட்டு ஒரு கிளாஸ்ல 1/4 டீஸ்பூன் சால்ட், அது கூட ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஊத்திடுங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஹாட் வாட்டர் சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பசையோம்ல இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பசைஞ்சுக்கோங்க. லாஸ்டா அதை குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சி 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தா நம்ம கொல்கட்டையை ரெடி பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட், நம்ம வெள்ளப்பாகு செய்ய போறோம். ஸோ இந்த வெள்ளப்பாகு செய்யறதுக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்து அதில் 1 கிளாஸ் வாட்டரும் சேர்த்து கொதிக்க வச்சு அதில் 10 to 12 ஏலக்காவும் நல்லா இடிச்சு சேர்த்துடலாம். இப்போ வெள்ளப்பாகும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கதையோட மெயின் ட்விஸ்ட் அதாங்க, நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சம் எடுத்து அதில் அரைமுறை தேங்காய் பூவும் சேர்த்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டியே இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூணையும் தனித்தனியா எடுத்து வச்சு நம்ம லாஸ்டா தேங்காய் பூ போட்டு கரைச்சி வச்ச மாவை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அது கூட நம்ம செஞ்சு வச்ச வெள்ளப்பாகையும் சேர்த்துடலாம். வெள்ளப்பாகும் சேர்த்துக்கு நல்லா கட்டியானதும் நம்ம வேக வச்ச கொல்கட்டையும் சேர்த்து எடுத்தா நம்ம பால் இல்லாத பால் கொல்கட்டை ரெடி. உங்களுக்கும் என்ன டிஷ்ஷோட ரெசிபி வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம ட்ரெஷ்ரா கிரேவிங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பை.